நமசிவாய வாழ்க. இன்று நாம் கும்பராசியினுடைய பலனை இந்த மே மாதத்திற்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை விளக்கமாக பார்ப்போம். முதலில் இந்த ராசியினுடைய நிலை, இந்த ராசியில் ஒவ்வொரு கட்டங்களிலும் எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது, பலம் என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். ராசி கும்பராசி. கும்பராசியிலே சனி பகவான் ஆட்சி பெற்று காணப்படுகிறார். இரண்டாம் வீடு செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் புதன் பகவானும் இணை பெற்று 3 கிரகங்கள் அங்கே இடம்பெற்று இருக்கிறது. மூன்றாம் வீடு சூரிய பகவானும் சுக்கிரன் பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறது. 4ஆம் வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார். 8ஆம் வீட்டிலே கேது பகவான் இருக்கிறது. இந்த வகையில் கிரகங்கள் எவ்வாறு அமர்ந்திருக்கிறது என்பதை பார்த்துவிட்டோம். இதனுடைய செயலாக்கம், ஒவ்வொரு கிரகனுடைய வலிமை இந்த மாதத்தில் இந்த கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கிறது. ராசியிலே சனி பகவான் ஆட்சி பெற்று காணப்படுகிறார். அந்த வகையில் இந்த கும்பராசிக்கு மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது. எவ்வாறு வேலை வாய்ப்பு, உடல்நிலை, எண்ணிய நிலை அடைதல். ஏனென்றால் ராசியிலே இருக்கிறார். இவர் ராசியிலே இருக்கும் பொழுது இவர் எண்ணுகின்ற எண்ண நிலையை அடைகின்ற அமைப்பு. சனி பகவான் என்பது வேலை வாய்ப்பு. இவர் செய்கின்ற வேலை அமைப்பு அதிகமாக இருத்தல், நல்ல அமைப்பு அதிகமாக இருத்தல், சாதகத்தன்மை கொடுத்தல் போன்றவை நிலைநாட்டப்படுகிறது. இப்போ வேலை, அதாவது வேலைக்கு செல்பவர்களுக்கு நன்மையும், அடுத்து தொழில் செய்பவருக்கு, குறுந்தொழில் செய்பவர்களுக்கு ஒரு வகையான நன்மையும், அதாவது கடன் நிலையிலிருந்து மேன்மை அடைதல் அல்லது தொழிலை மேலும் வளர்த்தல் போன்ற நிலைக்கு உட்படுகிறது. தொழிற்சாலை, மிக பெரும் தொழிற்சாலை வைப்பவர்களுக்கு மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மிகவும் பெரிய வகை தொழில்களுக்கு மிகவும் சாதகமான வீடாக கும்ப வீடு இருக்கிறது. அந்த வகையில் மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. ராசியினுடைய நிலை அவ்வாறாக காணப்படுகிறது. திரிகோணத்தில் எந்த விதமான கிரகங்களும் இல்லை. அந்த ராசி எந்த விதமான கிரகங்களும் பார்ப்பதற்கு இல்லை. ஆகையால் ராசி நாதன் நல்ல வலிமையுடன் காணப்படுவதனால் இவருக்கு வேலை வாய்ப்பு, தொழில் அல்லது எண்ணிய நிலையை நிறைத்தல் போன்றவகை ஏற்படுகிறது. அடுத்ததாக இரண்டாம் வீடு. இரண்டாம் வீடு என்று சொன்னால் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் புதன் பகவானும் அங்க வகிக்கிறார்கள். 2ஆம் வீடு என்று சொல்லும் பட்சத்தில் செவ்வாய் பகவான், ராகு பகவான், புதன் பகவான் எவ்வாறாக இருக்கிறது. இவர் அதாவது 3க்கும் 10க்கும் உடையவர் செவ்வாய் பகவான். 3ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். 3 என்றால் என்ன? செயலாக்கத்தை கொண்டவர். 10 என்றால் என்ன? கர்மஸ்தானாதிபதி. இந்த செயல் வடிவத்தின் அடிப்படையில் கர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மை அங்கு ஏற்படுகிறது. இவர் செய்கின்ற வேலை, பொதுவாக இவர் எண்ணிய காரியங்கள் எந்த விதமான 3ஆம் வீடு என்பது இவர் செய்ய காரியத்தை தடைபடாமல் இருத்தல். இந்த சனி பார்வை பெறுகிறது. அதாவது 3ஆம் வீட்டை சனி பார்வை பெறுகிறது. இந்த சூரியனுக்கும் சனிக்கும் இடையில் செவ்வாய் பகவான் ஆட்பட்டு கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் இருந்தாலும் அங்கு குரு வீடாக வந்து விடுகிறது. குரு தன்மையின் அடிப்படையில் அங்கு ஆற்றக்கூடிய செயலாக்கம் வெற்றியை தருகிறது. கடைசியில் போராட்டத்தை கொடுக்கும். போராட்டத்தை கொடுத்தாலும் வெற்றியையும் கொடுக்கும். ஏனென்றால் சூரிய பகவான் அங்கு உச்சம் பெற்று காணப்படுகிறார். அங்கு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இடம்பெற்று காணப்படுகிறது. இந்த வீட்டினுடைய நிலை, அந்த காரியத்தினுடைய நிலையின் அடிப்படையில் ராகு பகவானும் புதன் பகவானும் இருப்பது ஒரு வகையான நன்மையும், இந்த சப்போர்ட்டை செய்யக்கூடிய 5ஆம் அதிபதியாக வருவது இவருக்கு நீச்சம் பெற்று காணப்படுவதனாலும் அங்கு தேவையற்ற சிந்தனையை தடுத்து நன்மை, நல்ல சிந்தனையை, ஓட்டத்தை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துகிறது. 5ஆம் வீட்டின் அதிபதியின் அடிப்படையில் இணை பெறுவதன் காரணத்திற்காக. 3ஆம் வீடு அதிபதி என்று சொன்னால், இந்த 2ஆம் வீடு என்று சொல்லும்போது இந்த செவ்வாய் பகவான் என்ன
வாக்குஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. வாக்கு எவ்வாறாக இருக்கிறது? நன்மை பெறுகின்ற வாக்காக இருக்கிறது. கொடுத்த வாக்கை மீளாத தன்மை பெறுகிறது. குடும்பஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. குடும்பம் எவ்வாறாக அமைகிறது? பொருளாதாரத்தை நோக்கி நகருகிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலையை கொடுக்கிறது. சமநிலை தத்துவத்தை ஏற்படுத்துகிறது. புதன் அங்கு இணை பெறுகின்றது. சிந்தனையில் பாகுபாடு அன்றி வாழக்கூடிய தன்மை குடும்ப நபர்களுக்கு ஏற்படுகிறது. கணவன் மனைவி, குழந்தைகள், உடன்பிறப்புகள் மற்றும் தந்தை தாய் இவற்றினுடைய நிலை சமசப்தமாக பார்வையின் அடிப்படையில் அங்கு ஏற்படுகிறது. வாக்கு குடும்பத்தினுடைய நிலை. தனத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு. தனம் என்று சொன்னால் பணம், பொருளாதாரம் போன்றவை நிலை மிகவும் உயர்ந்து காணப்படுகிறது. அந்த வகையில் மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக மூன்றாம் வீடு. மூன்றாம் வீடு இது 7ஆம் வீட்டினுடைய அதிபதியும் 4 10ஆம் வீட்டினுடைய அதிபதியும் அங்க 4 9ஆம் வீட்டு அதிபதி இணைவுற்று காணப்படுகிறது. இருக்கக்கூடிய வீடு மூன்றாம் வீடு. 7ஆம் வீட்டிலிருந்து அவர் 9ஆம் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார். உடன்பெற்ற கிரகங்கள் என்று பார்க்கும்போது சுக்கிர பகவான் இந்த நன்மையை தரவல்லக்கூடிய அமைப்பு கொண்டவர். சனியும் பார்க்கிறார். இது சனி பார்வையின் அடிப்படையில் என்ன தீமை ஏற்படுமா அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் கோழி முதிர்ச்சி குஞ்சு சாவாது என்பதன் அடிப்படையில் சனி சொந்த பார்வை, சொந்த காரணத்திற்கு ராசியின் அடிப்படை நிலையை எய்தும்போது அவர் காரியத்தை வீரியப்படுத்துவதற்காக பார்வையை செலுத்துவார். அரசு சார்ந்த வகையில் நன்மை ஏற்படுத்துவார். தந்தை சார்ந்த வகையில் நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது சூரியனுடைய நிலையின் அடிப்படையில் வேறு விதமான தடையை ஏற்பட்டாலும் இவருடைய காரியங்களுக்கு வேலையையும் ராசியின் தன்மையின் அடிப்படையில் இவருக்கு நன்மை ஏற்படுத்துகிறது. வேலையின் விஷயத்தில் இவரை நிலைப்படுத்தக்கூடிய தன்மை மிகவும் அற்புதமான தன்மையாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த 3 அணிகளுக்கு விளக்கம் பார்த்தாச்சு. அடுத்தது 4ஆம் வீடு. 4ஆம் வீடு என்பது குரு பகவான் அங்கு இருக்கிறார். இவர் குரு பகவான் இங்கு 11ஆம் வீட்டு அதிபதியாகவும் 2ஆம் வீட்டு அதிபதியாக அங்கு வருகிறார். 11 என்பது என்ன? லாபம். 2 என்பது என்ன? பொருளாதாரம். அங்கு இருக்கக்கூடிய நிலை 4ஆம் வீடு. 4 என்பது வண்டி, வாகனம், முதலீடு, தாய்ஸ்தானம், வித்தைஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. பொருளாதாரம் அதாவது 4ஆம் வீடு முதலீடு அமைப்பில் குரு பகவான் இருப்பதனால் அங்கு சுக்கிரன் வீடாக வருவதனால் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுத்துகிறது. வீடு போன்றவையில் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு யோகத்தை பெறுகிறார்கள். வித்தையாக பார்க்கும் பொழுது மாணவர்களுடைய நிலையின் அடிப்படையில் வேறு கல்விஸ்தானத்தை நாடக்கூடிய நிலை ஏற்படுகிறது. மேன்மை படிக்கக்கூடிய அமைப்பு, மேல்நிலையை படிக்கக்கூடிய தொடர்நிலையை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் இவர் மாணவர்களுக்கு நன்மையும், குடும்ப நபர்களுக்கு பொருளாதார சேர்க்கையும், ஜாதகர்களுடைய நிலை உடல் ஆரோக்கியத்தையும், பொதுவாக இன்ப நிலையும் பொதுவாக ஏற்படுகிறது 4ஆம் வீட்டின் அடிப்படையில். அடுத்தது 5ஆம் வீடு. 5ஆம் வீடு என்பது என்ன? சிந்தனை சாதனமாக பார்க்கப்படுகிறது. புத்திரஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது. பூர்வ புண்ணிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. சிந்தனையின் ஓட்டம் எவ்வாறு இருக்கிறது என்பதன் அடிப்படையில் இந்த மாதத்தினுடைய செயலாக்கம் இருக்கும். நற்சிந்தனை தோன்றுகிறதா அல்லது இந்த நற்சிந்தனைக்கு இடையூறாக மற்ற கிரகங்கள் செலுத்துகிறதா என்ற வகையில் பார்க்கும் பட்சத்தில் இவர்களுடைய சிந்தனை வேறு வகையில் திரும்பாமல் நல்வகையில் திரும்பக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஏனென்றால் அந்த புதன் பகவான் குரு வீட்டினை அங்க வைக்கின்ற ஸ்தானத்தினால் இவர்களுக்கு வேறு வழி வந்தாலும் சிந்தனை வந்தாலும் அந்த குரு பகவானுடைய வீட்டில் இருப்பதனால் காக்கப்படுகிறார்கள். மேன்மையான சிந்தனை ஓட்டத்தை கொடுக்கிறார்கள். அந்த வகையில் மேன்மை அடைகிறார்கள். புத்திரர் வகையில், புத்திரர் என்றால் இவருடைய குழந்தை பாக்கியத்தினுடைய வகையில் அவர்கள் புத்திரருடைய நிலை மேலோங்கி காணப்படுகிறது. பொருளாதாரத்திலே மேன்மை அடைகிறார்கள். சிறு குழந்தைகளுக்கு நன்மையிலும்
பெரியவர்களுக்கு பொருளாதாரத்தை மேன்மையும், குழந்தை பாக்கியத்தினுடைய, ஏன்னா குரு வீடு அன்று மங்களத்தை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மங்கள வகையிலே அவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்கள் திருமணத்தையும், குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஜாதகருடைய நிலை, அதாவது ராசிநாதனுடைய நிலை மேலோங்கி காணப்படுகிறது. பொதுவாக இந்த மாதத்தில் அந்த வீட்டின் அடிப்படையில் 6ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் ருணஸ்தானமாகவும் கடன் ஸ்தானமாகவும் பார்க்கப்பட்டாலும் கூட அந்த ராசியினுடைய அதிபதி சந்திர பகவான் 12 ராசிகளையும் சஞ்சாரம் செய்கின்றவர் என்ற காரணத்தின் அடிப்படையிலும் 27 நட்சத்திரங்களுடைய அடிப்படையும் இந்த ராசியின் நாதனும் இந்த 12 நட்சத்திரத்துடைய அதிபதிகளும் கொடுக்கின்ற இருக்கின்ற பார்வையின் அடிப்படையில், செலுத்துகின்ற வீடுகளின் அடிப்படையில், ஒளிக்கலவின் அடிப்படையில் நன்மையும் தீமையும் நிலை நிறுத்தப்படுகிறது. அந்த வகையில் மிகவும் அற்புதமான நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. 7ஆம் வீடு, 7ஆம் வீடு என்று சொல்லும் பட்சத்தில் சமசத்வ வீடாக வருகிறது, கலத்திர வீடாக வருகிறது, பொதுமக்களுடைய தொடர்பு நிலை ஏற்படுத்துகிறது, நண்பர்களுடைய வீடாகவும் வருகிறது, தொழில் பார்ட்னருடைய வீடையும் குறிக்கிறது. முதலில் மனைவி ஸ்தானம், கலத்திர ஸ்தானத்தை பார்த்து விடுகிறோம். ராசிநாதனுடைய நிலை உச்சம் பெற்று காணப்படுவதனால் இந்த மனைவின் அடிப்படையில் 3ஆம் வீட்டின் அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு இந்த மாதத்தினுடைய நிலை துவங்கக்கூடிய நிலை ஏற்படும். இவர் மூலம் வீடு வாங்குதல், மனைவின் மூலம் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுத்துதல் அல்லது டெண்டர் போன்றவை எடுப்பவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய மனைவின் ஸ்தானத்தின் அடிப்படையில் உபயோகித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துகிறது அரசு சார்ந்த வகையில். இரண்டாவதாக மனைவி நிலை உச்சம் பெற்று காணப்படுவதனால் இந்த ராசிக்காரருக்கு அருமையாகும். பெண்களாக இருந்தால் கணவன் மூலம் நன்மையும் ஏற்படுகிறது. மற்றொரு தொழில் கூட்டாளிகள், தொழிலுடைய பார்ட்னர் அவர்களுக்கு உச்சம் பெற்று காணப்படுவதனாலும் சுக்கிர பகவான் இணைவினாலும் மிகவும் அற்புதமான தொழில் மேலோங்கக்கூடிய நிலை ஏற்படுத்துகிறது. அடுத்தது பொதுமக்கள் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதத்தில் உச்சம் பெற்று காணப்படுவதனால் சூரிய பகவான் இவருடைய நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கும் வெற்றி அடைவதற்கும் இவர்களுக்கு பங்காற்றக்கூடிய நிலை மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அடுத்து நண்பர்களுடைய நிலை. நண்பர்கள் 7ஆம் வீட்டின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் ராசிக்காரருக்கு நன்மையை ஏற்படுத்துகிறது. அடுத்தது 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டிலே கேது பகவான் இருக்கிறார். அந்த 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். தடைப்பட்ட காரியத்தை விளக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்துகிறது. 8 என்றால் தடை, அவமானம், அதையெல்லாம் நிவர்த்தி, அவமானத்தை தடுக்கின்றார், நன்மையை ஏற்படுத்துகிறார், அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார். ஒரு எண்ணிய காரியத்தை துவக்கின்ற வகையில் அமைப்பு ஏற்படுகிறது. ஏனென்றால் குரு பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது. இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வையும் புதன் பகவானுடைய பார்வையும் 8ஆம் வீட்டிலே விழும்போது அந்த சொந்த வீட்டை பார்க்கிறார் புதன் பகவான். செவ்வாய் பகவான் செயலாக்கத்துடைய அதிபதியாக வருவதனாலும் குருவுடைய அருள்னாலும் இவர்களுக்கு காரியங்கள் தடைபடுவதில்லை, நன்மையை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் மிகவும் அற்புதமாக நிலையாக பார்க்கப்படுகிறது. கேது பகவானுடைய ஆதிக்கம் அங்கு இருக்கும் பட்சத்திலும் கூட குரு பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் நிவர்த்தி அடைந்து நன்மை ஏற்படுத்தக்கூடிய காலமாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் வீடு. இங்கு 9ஆம் வீடு துலாத் வீடாக வருகிறது, சுக்கிரன் வீடாக வருகிறது. சுக்கிரன் வீட்டை சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாகவும் சூரிய பகவான் 7ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார். ஒரு உச்சம் பெற்று காணப்படுகிறார், அந்த பார்வையை செலுத்துகிறார் சுக்கிர பகவான். அந்த வகையில் 9ஆம் வீடு என்பது ஒரு பாக்கியங்கள் நிறைந்த வீடாக பார்க்கப்படுகிறது. பாக்கியத்தன்மை ஏற்படுத்துகிறது என்றால் சுக்கிர பகவானுடைய அருள்நாளும் சூரிய பகவான் அருள்நாளும் அங்கு பாக்கியத்தன்மை ஏற்படுகிறது. அந்த வகையில் இவர்களுடைய குலதெய்வத்தை நாடி செல்லுதல், தீர்த்த யாத்திரைக்கு செல்லுதல், புண்ணிய காரியங்களுக்கு செய்தல், அதாவது மங்கள காரியங்கள் வீடுகளில் நிலைநாட்டுதல் போன்றவை செயலாக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. மங்கள காரியங்கள் எல்லாம் எண்ணிய காரியத்தை நிறைவேற்றுதல், இவை எல்லாம் சுபத்தன்மை எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த வகையில் இவர்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். இவர் குலதெய்வம், இஷ்ட தெய்வங்கள், மலை போன்ற அவைகளுக்கு விருப்பப்பட்டு செல்லுதல் போன்ற
அமைப்புகள் ஏற்படுகிறது. 10ஆம் வீடு என்பது வரும் பட்சத்தில் ஒரு குரு பார்வையாக வருவதனால் தொழில் நிலை மேலோங்கி காணப்படுகிறது. அந்த வகையில் தொழிற்ஸ்தானம் வலுத்து காணப்படுவதனால் அங்கு இவர்கள் தொழிலினுடைய அமைப்பின் அடிப்படையில் பொருளாதாரம் மேலோங்குகிறது. அடுத்ததாக 11ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில், அதாவது 11ஆம் வீட்டின் நிலையின் அடிப்படையில் குரு பார்வையின் அடிப்படை குருவினுடைய வீடாக வருவதனால் குரு தன்மையினுடைய அமைப்பு அங்கு நன்மை அமையப்படுவதனால் நன்மை ஏற்படுகிறது. 12ஆம் வீடு என்பது இவருடைய நிலை மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. அந்த சனி பகவானுடைய ஆட்சி நிலை மிகவும் ஆட்சி நிலை பெற்று காணப்படுவதனாலும் நன்மை மிகுந்து காணப்படுகிறது. அந்த வகையிலே இவர்களுக்கு இந்த கும்பராசிக்காரருக்கு மேலோங்கி நிற்கிறார்கள். இந்த மாதம் இந்த கும்பராசிக்காரருக்கு மிகவும் பொருத்தமான காலமாக பார்க்கப்படுகிறது. நம சிவாய வாழ்க. அஸ்ட்ரோ குரல் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் நன்மையை அடையட்டும். நம சிவாய வாழ்க.